இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் 6 சிக்ஸ் அடித்த ரிங்கு சிங். மிரண்டு போன ஆப்கானிஸ்தான். கேப்டன் முன்பே வெறியாட்டம். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் கடைசி ஓவரில் இந்தியா 36 ரன்கள் சேர்த்தது. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அதிரடி ஆட்டம் ஆடி வந்த நிலையில் ரிங்கு சிங் கடைசி 2 ஓவர்களில் சிக்ஸர் மழை பொழிந்து ஆப்கானிஸ்தான் கதையை முடித்தார். இந்த போட்டியில் இந்தியா டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது. ஆனால் டாஸ் வென்ற முடிவே தவறோ என எண்ணும் அளவுக்கு 22 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது இந்திய அணி. ஜெய்ஸ்வால் 4 ரன்களும், கோலி டக் அவுட், சாம்சன் டக் அவுட், சிவம் துபே 1 ரன் மட்டுமே எடுத்து ஏமாற்றம் அளித்தனர். அதன் பின்பு கேப்டன் ரோஹித் சர்மா நம்பிக்கை நாயகன் ரிங்கு சிங்குடன் ஜோடி சேர்ந்தார். ரோஹித் துவக்கத்தில் ரன் எடுக்க திணறினாலும் பின் பிச்சை புரிந்து கொண்டு விளாசி எடுத்தார். அவர் 5வது சர்வதேச T20யில் சதம் அடித்து தன் ஃபார்மை நிரூபித்தார். மறுபுறம் ரிங்கு சிங் அனுபவ பேட்ஸ்மேன் போல நிதானமான ஆட்டம் ஆடுவது போல இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகமாக வைத்திருந்தார். 18வது ஓவரின் முடிவில் இந்திய அணி 154 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. 180 to 190 ரன்கள் வரை இந்தியா சேர்க்கும் என அனைவரும் எண்ணிய நிலையில் கடைசி 2 ஓவர்களில் ரோஹித் சர்மா ரிங்கு சிங் ஜோடி சிக்ஸர் மழை பொழிந்தது. 19வது ஓவரில் ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸ் 2 போர்களும், ரிங்கு சிங் ஒரு சிக்ஸ் அடித்து மொத்தம் 22 ரன்களை சேர்த்தனர். அடுத்து கடைசி ஓவரில் ஒரு நோ பாலையும் சேர்த்து ரோஹித் 3 சிக்ஸ், ரிங்கு சிங் 3 சிக்ஸையும் விளாசினார். கடைசி ஓவரில் இந்தியா 36 ரன்களை சேர்த்தது. ரிங்கு சிங் முன்பே 2 சிக்ஸ்களை அடித்திருந்தார். அத்துடன் ரிங்கு சிங் மொத்தமாக 6 சிக்ஸ் அடித்து 39 பந்துகளில் 69 ரன்களை சேர்த்தார். ரோஹித் சர்மா 69 பந்துகளில் 121 ரன்களை எடுத்திருந்தார். இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது.